ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம். ஸோ முதல்ல வந்து காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். குறிப்பாக விஜய் பார்வதி இதுக்கப்புறம் எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் என்னை வந்து நிறைய விஷயங்கள் பேச வைக்குது, சரிங்களா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் பார்வதி நைட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. குறிப்பாக கமருதீன் வந்துட்டு பண்ண விஷயங்கள் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்லேயே வந்து விஜேஎஸ் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த லாயர் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு அவர் அழகாக வந்து அந்த கேஸை பற்றி கேட்கும்போது இவரே வந்து வாய் விட்டுருப்பார் டக்குன்னு. இல்லை சார், நான் வந்துட்டு 2 பேருக்கும் ஜஸ்டிஸ் பண்ணணும்னு நினச்சிட்டேன். நீங்கள் பேசுறதை பற்றி கேட்கவே இல்லையே கமருதீன், நீங்களாக தான் இப்போ வந்து உடச்சி சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளேயே நான் போகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நைட்டு என்ன ஆயிருக்கும்னா வந்துட்டு எஃப்ஜே வந்து கொளுத்தி போட்டிருப்பார். இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு பிரச்சனை தூண்டி விட்டுருப்பார். என்னென்னா, கமருதீன் உஷாராக இருந்துக்கோ, கேமுக்காக இவன் வந்து உன்னை வந்து யூஸ் பண்ணுறா அப்படின்னு. அவரும் வந்து அதை வந்துட்டு அப்படியே உண்மைன்ற மாதிரி நம்பி வந்துட்டு ஆக்சுவலாக அவருக்கு பிரியணும், சரிங்களா? அவர் இந்த விஜய் பார்வதி விட்டு பிரிஞ்சு போகணும். ஏன்னா அவர் கிளியராக தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் என்னென்னா, நம்மளுக்கு திட்டு வந்துச்சு, ஆனால் அதை விட அதிகப்படியாக வந்துட்டு விஜய் பார்வதிக்கு திட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது நல்லது, இதுக்கப்புறம் போகணும்னு முடிவு பண்ணியிருப்பா. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே நம்புகிற மாதிரி நடித்து, ஆமாம் அவள் அப்படி தான் யூஸ் பண்ணுவாள், எனக்கு தெரியும், நீ சொல்கிறது கரெக்டாக இருக்க மாதிரி சொல்கிறேன். அவங்க காண்டாகிறாங்க. ஏய், நான் என்றைக்குமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், உனக்கே தெரியும் அப்படின்னா, ஆமாம்மா நீ அப்படி தானே பண்ணுற அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்கிறார். ஆனால் சிரிக்கிறார் பக்கத்தில் வினோத், நல்லா கொளுத்து விட்டடா, 2 பேரும் அடிச்சுக்க போதுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி கமருதீன் சொல்லும்போது வந்துட்டு, அதிலும் குறிப்பாக வந்துட்டு, நீ வாட்டர்மேன் சொன்னாவே நம்புவேன், விஜய் சேதுபதி வேறு சொல்லிட்டாரு, நீ அப்படி தானே பண்ண போகிறேன்னு. இப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்துருச்சு. அதுவும் அங்கேருந்து சண்டை போட்டுட்டு நகரும்போது விஜய் பார்வதி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. நல்லதுக்கே காலடா போங்கடா அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் ஓவராகவே பேசியிருப்பார். நீ வந்து அந்த மாதிரி தான் பண்ணுற, நான் 2 பேருக்கு ஜஸ்டிஸ் தான் பண்ணேன், எனக்கு தெரியும், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி எடுத்தறிஞ்சு, அதாவது இதுக்கு முன்னாடி கமருதீன் எப்படி பேசியிருப்பார், இங்கே இப்போ வந்து அந்த சேஞ்சஸ் நம்ம கண் கூட தெரியும், நம்மளுக்கே தெரியும் போது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தெரியும். இப்போ வந்து கிச்சன்லேயும் பேசியிருப்பாங்க. தப்பாரா ஒரே வாரம் சொல்லிட்டு இருப்பாங்க, அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படியும் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வெளியே தான் போக போகிறோம் அடுத்த வாரம். அதில் ஒன்று நான் இருந்து, அதாவது நீ இருந்து நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை விடவே மாட்டேன்னா, வச்சு செய்வான்டா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி அவர் பயப்படுறாரு. என்ன வெறும் வெளியே வந்து திருக்கவலை வச்சு நின்று போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் கண்டிப்பாக பாரு, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க மைண்டுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு, அதில் தேவையில்லாத ஒரு கால்குலேஷன் தான் இந்த மிஸ்கால்குலேஷன் கமருதீன். இப்போ அதில் விழுந்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் பேசின விஷயங்கள் அதே மாதிரி அங்கேயே சொல்லியிருப்பாங்க, நீ கேஸில் என்னை விட்டு கொடுத்த பற்றியா, அதை நான் மறக்க மாட்டேன்னா அப்படின்னு. இந்த கிச்சன்லேயும் சொல்லிட்டாங்க, நீ கேஸில் என்னை விட்டு கொடுத்துட்டல, நான் பார்த்துக்கிறேன்டி, வெளியே வாடி நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதீன்ட்டு வெளியே வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மரண பயம் வந்துருச்சு. என்ன பயம்னா, கேம் விட்டுட்டு நம்ம போயிடுவோம், திரும்ப இவர் கூட நான் கண்டினியூ பண்ணோன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பேரையுமே மைக்கை கட்டிட்டு கம்முன்னு உட்காரங்கன்ட்டு. அதுலையாவது கமருதீன் எதுவுமே பேசலை, கொஞ்சம் தான் பேசினார். இந்த பொண்ணு அதுலேயே நம்ம பாயிண்ட்டை பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தி பேசுகிறாங்க. ஸோ புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சைலண்ட்டாக உட்காரல, அதுலேயும் ஏதாவது ஒரு கண்டனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மனசில் பட்டதை சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா இது வந்து நல்லா பச்சையாக தெரியுது. அவர் வந்துட்டு அவரோட விஷயம், ஏன்னா எப்பயுமே பாருங்களேன், இதில் என்ன அவர் சொல்கிறாரு, 2 பேருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்கு, 2 பேருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் சண்டை போடுறது எல்லாமே வந்து அரோரா அவ்வளோ கிளிக்கிறாங்க. விஜய் சேதுபதி முன்னாடியே வந்துட்டு அரோரா வந்து கமருதீன் பற்றி சொன்னாங்க. அப்பயே அவர் கேட்பார் நேற்று, இப்போ நீ இவ்வளோ நாள் என் கூட வந்துட்டு இப்போ வந்து அவங்க கூட நான் அப்படி தான்டா இருப்பேன், இவங்க வாயெல்லாம் உடறதில்லடா, நீ அந்த மாதிரி தான்டா பண்ணுறேன்னு அசிங்கப்படுத்துறாங்க. அப்பயும் இவருக்கு வந்துட்டு இப்பயும் சொல்கிறார், நான் 2 பேருக்கு ஜஸ்டிஸ் தான் பண்ணியிருக்கேன்னு. இதில் வந்துட்டு அங்கே வந்து போட்டு கொடுத்தாங்க, இது கோர்ட் கேஸில், கோர்ட் டாஸ்கில் கமருதீன் என்னென்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா பார்வதியை பற்றி அப்படின்னு. அதையும் சொல்கிறார், நான் வந்து நான் அசிங்கப்பட்டேன், நீ அசிங்கப்பட்ட அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து ஜஸ்டிஸ் பண்ணுறாரு. என்ன இது? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்டு, சார் வந்து நம்ம கூட இருந்துக்கிட்டு அரோரா பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு, அரோராவுக்கு ஜஸ்டிஸை தான் யோசிச்சுட்டு இருக்காரு, இனிமேல் நம்ம கூட இவர் கூட ட்ராவல் பண்ணோன்னா நம்ம கேமுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி கேட்டிருப்பார் ஒரு கேள்வி, எதுக்காக இவர் நீங்கள் வக்கீலாக சூஸ் பண்ணிங்க? இல்லை சார், அவனை சாட்சியாக போட்டால் தான், இல்லைனா எனக்கு பிரச்சனையாக வரும், அவன் திரும்பவான்னு மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அதை வந்து நைட்டு சொல்லிட்டு போகிறாங்க. திரும்ப ஒரு 4-5 வாட்டி சொல்லியிருப்பாங்க நைட்டு, இந்த பர்றா நீ இருக்க, நான் வெளியே போனோன்னு வச்சுக்கோ, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் 2 பேருக்கும் பிரிவு வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சண்டை வரும். மேபி அதுவே ஒரு நம்மளுக்கு ப்ரொமோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன்ஸ்ன்ற விஷயங்கள் இன்னும் வரல.
வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக கமருதீன் விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா விஜய் பார்வதியோட கேமே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அப்போத்துலேருந்து கொஞ்சம் பார்த்து விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபினாலேக்கு போயிடுவாங்க. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.